ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் துவையல் பண்ணிடலாங்க. இதுக்கு அரை மூடி தேங்காய் சில்லாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. தேவையான அளவு 5 பல் பூண்டு, புளி ஒரு ஒரு பிஞ்சு சைஸ் புளிங்க, 5-6 வரமிளகாய், பெருங்காயத்தூள், இவ்வளோதாங்க. உப்பு இதோடு சேர்த்துக்கலாங்க. ஒரு வாணலி வச்சுங்க. வாணலி சூடானுன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதையெல்லாம் போட்டு லைட்டாக வணக்கிட்டு எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காயினால் என்ன பலன்னாங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க இந்த மாதிரி இதுக்கு வந்துங்க நான் மற்ற எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எந்த தேங்காய் எண்ணெய் உங்கள் வீட்டில் இருந்தாலும், லூஸில் இருந்தாலும் சரி, இல்லை கடை எண்ணெய் வாங்கினாலும் சரி, எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே போட்டு நல்லா வணக்கி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க. முற்றாத தேங்காயில் உள்ள இளநீர் வாந்தி, பித்தம், வெயிலில் ஏற்படும் மயக்கம் இவற்றை போக்கும். பயணத்தின் போது ஏற்படும் உமட்டலை தடுக்கும். தேங்காய் பாலை தனியாகவோ கற்கண்டு அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து பயன்படுத்தி வந்தால் உடம்பு உறுதி பெறும், மேனி அழகு பெறும். வாத பித்த தேசிகள் தேங்காய் பாலை காய்ச்சித்தான் பருக வேண்டும். சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாமல் வாந்தி, பித்தமயக்கம், தலை சுற்றல் ஏற்படலாம். ஆனால் எலுமிச்சம்பழச்சாறு பருக தொல்லை தீரும். தேங்காய் பால் இரத்த விருத்தியாக்கும், தாது விருத்திக்கும் ஏற்றது. இவ்வளோ ஒரு பலன் வந்துங்க இந்த தேங்காயில் இருக்குதுங்க. எல்லாமே போட்டாச்சுங்க. வரமிளகாய், பூண்டு, புளி, தேங்காய் எல்லாம் போட்டு லைட்டாக வணக்கிங்க. ரொம்ப இதாக வணக்க வேண்டியது இல்லைங்க. ஓரளவுக்கு சிம்மில் வச்சு ஓரளவுக்கு வணங்கினா போதுங்க. எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதோடு உப்பு சேர்த்திக்கலாங்க. இவ்வளோதாங்க. தேங்காய்த்தூள் நாங்கள் 2 பேர்த்துக்கு அளவாக போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் இதோட போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, ரெண்டுமே இதோட போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. பெருங்காயத்தூள் உங்கள் ஆப்ஷன் தாங்க, தேவைன்னா போட்டுக்குங்க. நல்லா வணங்கின பிறகு தேங்காயில் இவ்வளோ ஒரு பலன் இருக்குதுங்க. நாம் தனியாகவும் தேங்காய் தேங்காய் நல்லா அரைச்சி அதனை தண்ணி வடிகட்டிங்க குடித்தோம்னாலும் சர்க்கரை போட்டு குடிக்கலாம், இல்லை சும்மாவே குடிச்சிங்கனாலும் வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணெல்லாம் ஆறிடுங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து ஃபேன் காற்றுல கொண்டு போய் ஆற வச்சிடலாங்க. இல்லை காற்று நல்லா வீசுனா அந்த இடத்துல ஆற வச்சிடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இவ்வளோ ஈஸியாக நம்ம செய்யலாங்க. இதில் எல்லாம் பொட்டுக்கல்ல அதெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குவிக்காகவும் செஞ்சிடலாங்க. எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றோம், டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு தேங்காய் இருந்துன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. எடுத்து மிக்சியில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஆறிடுச்சு, நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்து துவையில் நல்லா கெட்டியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தாங்க அரைக்கணும். நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் ஃபஸ்ட்டு ஒரு லோடு விட்டுறணுங்க, சும்மாவே தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு கெட்டி பதத்தில் வந்துச்சுன்னா நம்ம சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சுவையான இந்த தேங்காய் சுவையில் நீங்களும் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களோட மெத்தடும் எங்களுக்கு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நவராத்திரியோட 3ஆம் நாள் வழிபடுவோம். தேங்க்யூ ஃபார்